Hello students, நாம இன்னைக்கு ஜென்ரல் சர்ச் அல்காரதமோடைய பார்ட் 3 வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்னு குவிக்காக நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஒன் இஸ் கோர் காம்பனன்ட்ஸு, ஜென்ரல் சர்ச் ஃப்ரேம் ஒர்க், சர்ச் ட்ரீ கான்செப்ட். இது வந்து பார்ட் 1 அண்ட் 2 வீடியோவில் இருக்குது. ஃபஸ்ட்டு கோர் காம்பனன்ட்ஸ் என்னென்ன காம்பனண்ட் இருக்குது ஒரு சர்ச் ப்ராப்ளமில், ஜென்ரல் சர்ச் ப்ராப்ளமில் என்னென்ன இனிஷியல் ஸ்டேட்டு, ஆக்ஷன்ஸு, ட்ரான்சிஷன், கோல் ஸ்டேட்டு, பாத் காஸ்ட். இது காம்பனன்ட்ஸ் ஆஃப் அ சர்ச் அல்காரிதம். செகண்டு என்ன ஃப்ரேம் ஒர்க்கு, இது வந்து ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் கால்டு ஃப்ரான்டியர்னு இருக்கும். அதில் எக்ஸ்ப்ளோர்டு செட்டு, அன்எக்ஸ்ப்ளோர்ட் செட், க்ளோஸ்டு லிஸ்ட்டு, ஓப்பன் லிஸ்ட்டுன்னு ரெண்டு இருக்கும். ஸோ இது வந்து ஜென்ரல் சர்ச் ஃப்ரேம் ஒர்க். ஓகே, தேர்டு அது வந்து ஒரு ட்ரீயாக கன்வெர்ட் பண்ணும், ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சராக பேசிக்காக கன்வெர்ட் பண்ணி இட் வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங். அதுதான் இந்த சர்ச் ட்ரீ கான்செப்ட். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி ஸ்பெசிஃபிக் அல்காரதம் இன்வால்வ் ஓவர் ஜென்ரல் சர்ச் அல்காரதம்லேருந்து எப்படி வித்தியாசப்படுது அப்படின்றத பார்க்க போகிறோம். Okay, so let's start. General search algorithm doesn't specify which node to remove from frontier. அது தானா எதுவும் பண்ணிடாது. எதை பேஸ் பண்ணினா frontier strategy or data structure strategy, இதை பேஸ் பண்ணினா அந்த அல்காரிதம் எந்த அல்காரிதம் யூஸ் பண்ணுறதுன்றது டிசைட் பண்ணும். ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட், இது கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னது இது? இது ஒரு ஸ்டாக்கு. ஸோ இது ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். ஸோ இதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க? பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச். இது அன்இன்ஃபார்ம்டு சர்ச்னு பேர். அன்இன்ஃபார்ம்டு சர்ச்னா என்ன அர்த்தம்னா, கோலும் பாத் காஸ்ட்டும் தெரியாது ஃபார் தி அல்காரிதம். ஏஐக்கு தெரியாது என்ன சொல்யூஷன், கோல் எங்கே இருக்குன்னு. இட் வில் சர்ச் அண்ட் ஃபைண்ட் அவுட் வெதர் இட் இஸ் தி கோல் இஸ் அச்சீவ்ட் ஆர் நாட். செகண்ட் இஸ் லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்னா, ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்னா இங்கே அவுட் வந்துடும், ஃபஸ்ட் அவுட்டு இங்கே வந்துடும். லாஸ்ட் இன்னா கடைசியாக எது போடுறோமோ அது ஃபஸ்ட் அவுட், இப்படி வரும். ஓகேவா? புரியுதா? ஓகே, லாஸ்ட் இன்னு ஃபஸ்ட் அவுட். ஓகே, 1 2 3 4னா 4 வந்து லாஸ்ட்டாக போடுறோம், அது கீழே க்ளோஸ்டுன்ற மாதிரி பாக்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. அது கீழே க்ளோஸ்டாக இருந்தால் என்ன பண்ணும்? 4th ஐட்டம் தான் ஃபஸ்ட் எடுக்க முடியும். ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்டில் 1 2 3 4னா இங்கே ஃபஸ்ட்டு ஒன்று திருப்பி வெளில வந்துடும், ஃபஸ்ட் ஒன். ஓகே, நவ் டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச். இது வந்து டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் யூஸ் பண்ணது. இதுவும் அன்இன்ஃபார்ம்டு. ஸோ கோல் ஸ்டேட்டு தெரியாது. தேர்ட் இஸ் ப்ரையாரிட்டி கியூ. லோயஸ்ட் பாத் காஸ்ட் பேஸ் பண்ணி இது ஒர்க் பண்ணுது. இது யூனிஃபார்ம் காஸ்ட் சர்ச், இதுவும் அன்இன்ஃபார்ம்டு. ஓகே, நெக்ஸ்ட் டூ வந்து இம்பார்ட்டன்ட். ப்ரையாரிட்டி கியூ பை ஹியூரிஸ்டிக். ஹியூரிஸ்டிக்ன்றது ஒரு ஃபங்க்ஷன், அதை பேஸ் பண்ணி ரெண்டு இருக்குது. ஒன் இஸ் கிரீடி ஃபர்ஸ்ட், பெஸ்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஏ ஸ்டார் சர்ச். இது ரெண்டும் இன்ஃபார்ம்டு சர்ச், விச் மீன்ஸ் கோல் எங்கே இருக்குதுன்னு தெரியும், எந்த பாத்தை யூஸ் பண்ணுறதுன்னு தெரியும். இதுக்கு வீடியோஸ் தனியாக இருக்குது, பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக வீடியோஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இஸ் ஏ ஸ்டார் சர்ச். இது எப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை டோட்டலாக யூஸ் பண்ணோம், ஜி ஆஃப் என் ப்ளஸ் ஹெச் ஆஃப் என்னு போட்டு ஏ ஸ்டார் சர்ச். இது வந்து இன்ஃபார்ம்டு. இது ரெண்டும் இன்ஃபார்ம்டு சர்ச், மற்றதெல்லாம் அன்இன்ஃபார்ம்டு சர்ச். ஓகேவா? இது வந்து எப்படி டேட்டா ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி, நான் சொன்னால லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும்,
டேட்டா ஸ்ட்ரக்சராக கன்வெர்ட் பண்ணிக்கும். அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கோ, இப்போ கியூவாக இருந்தது, ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்னா இட் வில் யூஸ் பிஎஃப்எஸ். லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்னா டெப்த் ஃபர்ஸ்ட். இந்த மாதிரி இட் வில் டேட்டா ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி தான் அல்காரதமோட சர்ச் அல்காரதமை டிசைட் பண்ணும். ஓகே, ஃபைனலி ஓகே என்ன பார்க்கும், வாட் இஸ் இட் தட் இட் வில் எவாலுவேட். எப்படி எவாலுவேட் பண்ணும்? 4 எலமெண்ட் இருக்கு. ஒன் இஸ் கம்ப்ளீட்னஸ், டைம் காம்ப்ளெக்சிட்டி, தேர்டு ஸ்பேஸ், ஆப்டிமாலிட்டி. என்னது? ஃபஸ்ட்டு இஸ் தி அல்காரிதம் கேரண்டீட் டு ஃபைண்ட் அ சொல்யூஷன். ஆக்சுவலாக கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா, கம்ப்ளீட்டாக இருக்கா, அதுதான் கம்ப்ளீட்னஸ். ஆன்சர் கன்ஃபார்மாக வரும். ஓகே, அப்போ எவ்வளோ டைமில் வரும், அதுதான் செகண்டு. டைம் காம்ப்ளெக்சிட்டி இது வந்து கம்ப்யூட்டேஷ்னல் மெட்ரிக்ஸ், எஃபெக்டிவ்னஸ் மெட்ரிக்ஸ். ஆன்சர் இருந்தால் தானே ஃபஸ்ட்டு, அதான் எஃபெக்டிவ்னஸ். அடுத்தது அது எவ்வளோ டைமில் கொடுக்கும், அது கம்ப்யூட்டேஷ்னல். தேர்டு இஸ் ஆப்டிமாலிட்டி. ஆப்டிமாலிட்டினா என்னன்னா, இப்போ 2 சொல்யூஷன் இருக்குன்னா பெஸ்ட்டு சொல்யூஷனை நமக்கு கொடுக்கணும், ஹையஸ்ட் குவாலிட்டி சொல்யூஷனை கொடுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு சர்ச் ஃபார் அ கேட் இமேஜ் அப்படின்னு கொடுத்தா நல்ல குட் குவாலிட்டி இமேஜ், கேட் இமேஜ் நமக்கு கொடுக்கணும். ஸோ ஹையஸ்ட் மல்டிபிள் இமேஜஸ் கேன் பி தேர். ஸோ ஹையஸ்ட் குவாலிட்டி சொல்யூஷன் இஸ் இம்பார்ட்டன்ட், அதுதான் ஆப்டிமாலிட்டி. அண்ட் ஃபோர்த் இஸ் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. அதுக்கு எவ்வளோ மெமரி ஆகுது, டஸ் இட் டேக் அ லாட் ஆஃப் மெமரி, அதுதான் வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ இதுதான் எவாலுவேட்டிங் சர்ச் அல்காரிதம் இன்டர்னலாக எப்படி யூஸ் இன்ஜினியர்ஸாக இருக்கிறவங்க எதை பார்க்கணுன்னா, எதை யூஸ் பண்ணி இந்த 4 எலமெண்ட்டும் ஒர்க் ஆகணும், எஃபெக்டிவாக இருக்கணும், கரெக்டாக சொல்யூஷனு வித்தின் த கிவன் டைம், எவ்வளோ மினிமம் டைமில் கொடுக்க முடியுமோ, அண்ட் மெமரி கம்மியாக, அண்ட் குட் சொல்யூஷன், பெஸ்ட் பாசிபிள் சொல்யூஷன் கொடுக்கணும். இதெல்லாம் தான் எவாலுவேட்டிங் சர்ச் அல்காரிதமுடைய எலமெண்ட்ஸ். ஓகே, ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். புரியலன்னா மற்ற 2 வீடியோ பார்ட் 1 பார்ட் 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, ஜென்ரல் சர்ச் அல்காரிதமில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்தோம். ஓகேவா? இதுதான் காம்பனன்ட்ஸ். அடுத்தது அதில் எப்படி ஃப்ரேம் ஒர்க், க்ளோஸ் லூப், ஃபஸ்ட்டு ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்கும், அது இட்ஸ் கால்ட் ஃப்ரான்டியர். அதில் ஓப்பன் லிஸ்ட், க்ளோஸ் லிஸ்ட் 2 இருக்கும். அண்ட் கோல் ஸ்டேட்டு எப்படி செக் பண்ணி அது மூவ் ஆகுது அப்படின்றது தான் இந்த ஃப்ரேம் ஒர்க். தேர்ட் இஸ் இம்பார்ட்டன்ட், சர்ச் ட்ரீ கான்செப்ட். எல்லாத்தையுமே அது டேட்டா ஸ்ட்ரக்சராக மாற்றிடும். அண்ட் அதில் இட் வில் லுக் ஃபார் என்ன நமக்கு வேணுன்ற கோலுக்கு ஹவு இட் வில் கோன்றதை பார்க்கும், அதுதான் சர்ச் ட்ரீ கான்செப்ட். ஃபோர்த் இஸ் ஸ்பெசிஃபிக் அல்காரிதம். ஜென்ரல் சர்ச்லேருந்து ஸ்பெசிஃபிக் அல்காரிதம் எப்படி மாறுதுன்னா, பேஸ்ட் ஆன் டேட்டா ஸ்ட்ரக்சர். இது என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் அல்காரிதம் வில் டிஃபர். இதெல்லாம் அன்இன்ஃபார்ம்டு. இது 2 தான் இன்ஃபார்ம்டு, விச் இஸ் த பெஸ்ட். ஓகேவா? கிரீடி பெஸ்ட் ஃபர்ஸ்ட் சர்ச்சும் A star சர்ச்சும் இன்ஃபார்ம்டு. It is based on a function called f of n g of n plus h of n. இதை பற்றி நம்ம மற்ற வீடியோ பிளேலிஸ்ட்டில் இருக்குது ஆல்ரெடி, ஸோ அதை பாருங்கள். ஸோ இது எப்படி பேஸ் பண்ணி எப்படி வருது, 4 எலமெண்ட் இருக்குது. ஒன்று கம்ப்ளீட்னஸ், டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி, ஆப்டிமாலிட்டி. இதை 4 பேஸ் பண்ணி இன்ஜினியர்ஸ் நாம் வந்து we should do the give the solution. Okay, hope you understand. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. Thank you for watching. Please subscribe.